இன்று மாலை வந்துட்டு வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நம்மளுடைய பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் விசிட் வந்திருக்கோம். நம்மளுடைய டைரக்டர் சார் வந்து ரிக்டோ அவருடைய மேற்பார்வையில் தான் இந்த அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா பராமரிப்பில் இருக்கு. இங்கே சுமார் வந்து 1707 உயிரினங்கள் வந்து பராமரிக்கப்படுது. இதுக்கு பர் டே வந்து 1,80,000 1,80,000 பர் டே ஆவரேஜா 1,80,000 ரூபாய்க்கு உணவு இந்த விலங்குகளுக்கு உணவு செலவு செய்ய பண்றாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13,78,000 பேர்கிட்ட விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு இது வந்து லாபகரமாக போகக்கூடிய ஒரு உயிரியல் பூங்கா. இந்தியாவிலேயே வந்து முதன்மையான ஒரு உயிரியல் பூங்காவா நம்மளுடைய வண்டலூர் பேரறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிகழ்வது என்பதை பெருமைக்குரிய ஒரு விஷயமாக, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக, இந்தியாவிலேயே ஒரு பெரிய உயிரியல் பூங்கா என்பது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமா கருதுறேன். ஒரு அமைச்சர் என்ற முறையில் நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுறேன். மற்றபடி வந்து மக்கள் விசிட்டர்ஸுக்கெல்லாம் ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். எல்லா பராமரிப்பும் கழிப்பறை வசதியிலேருந்து அனைத்து வசதிகளும் நல்லா சிறப்பாக பராமரிக்கிறாங்க. ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி ஏதாவது உங்கள் கவனத்துக்கு வந்துச்சுன்னா எங்க தெரியப்படுத்துங்க, நாங்க சரி செஞ்சுக்கிறோம். நைட் டைம்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு. காப்பு காடுன்ற பகுதியில வந்து மான்கள் எழுதிட்டு போட்டு அங்க இருக்க கார்பெஞ்சர்ஸ் நம்ம இங்க ஜூல இருந்தா இங்க இருந்து ஜூல வெளிய இருக்கு. காப்பு காடுன்ற ஒரு ஆமா ஆமா வனத்துறையில இறந்துருது. அது நம்ம கட்டுப்பாடுல இல்லாத விலங்குகள் தான் அங்க இருக்கு. கடையில போற பிளாஸ்டிக் மான் அது நம்ம உயிரியல் பூங்கால அந்த தப்பு நடக்காதுங்க. இங்க அலோவ் பண்றது இல்லையா? அங்க வரச்சே என்ட்ரன்ஸ்லயே அண்ணா நீங்க சொல்றது நல்ல கொஸ்டின், தப்பு இல்ல, சரி பண்ணிக்கலாம். வரச்சே வந்து பிளாஸ்டிக் பொருள் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே விசிட்டர்ஸ் எல்லாருமே அங்கே நம்ம சோதனை பண்ணி தான் அப்படி ஏதாவது எடுத்துட்டு வந்தா கூட அங்கேயே ஸ்டோர் பண்ணிட்டு பண்றோம். கடை பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே. ஆமா, சிறுத்தை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து சரியான பராமரிப்பு இல்லாம மிஸ் ஆயிருது அப்படின்ற ஒரு புகார் எழுந்திருக்கு. சிறுத்தை பூனை தொடர்ந்து ஏற்கனவே முன்னாடி லைனா இருக்கட்டும் மிஸ்ஸிங் நிறைய ஆகுது. பராமரிப்பு இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது இப்போ சார் நீங்க சொல்ற இஷ்யூலாம் வந்து நான் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு அதுக்குண்டான நடவடிக்கை உடனே எடுக்க சொல்றேன். அதுக்கு பாதுகாப்புக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான விஷயங்களும் நான் பண்ண சொல்றேன். இன்னைக்கு தான் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையா நம்ம வந்திருக்கோம். மேலும் இந்த தவறு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம், கண்டிப்பா பாத்துக்கிறோம். வனவிலங்குகள் சார் சுமார் வந்து 1707 உயிரினங்கள் இங்க பராமரிக்கப்படுதுங்க. இதுலயே வந்து அந்த ஊர்வன அந்த மாதிரி பறவைகள் எல்லாமே உள்ளடக்க செலவு பண்றாங்க. இன்கமும் வருது. வருஷத்துக்கு 21 கோடி கிட்ட இன்கம் சோர்ஸ் அதிகமா இருக்கு. செலவு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 14 கோடி கிட்ட செலவானா கூட நம்ம ஒரு 6 கோடி ரூபாய் கிட்ட இன்கம் தான். அந்த உயிரியல் பூங்கால வந்து லாஸ் கிடையாது. அரசாங்கத்துக்கு உயிரியல் பூங்கால் வருமானம் தான் வருது. இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த கோரிக்கைலாம் வந்து அதிகாரி கிட்ட பேசிட்டு கடந்த ஆட்சியில கட்டண உயர்வு காரணமா வந்து பொதுமக்கள் வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இங்க தாவேகா ஆட்சியில கட்டண உயர்வு குறைக்கப்படுமா? அது எப்படி வாய்ப்பு இருக்குங்களா? அதுக்கு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்தோம். ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ சொல்லிட்டோம். இப்போ வந்து அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கோடி கடனில் விட்டுட்டு போயிருக்காங்க. கடந்த ஆட்சின்னு சொன்னதால நான் சொல்றேன். நான் கடந்த ஆட்சியில வந்து 10 லட்சம் கோடி கடன்ல கடந்த ஆட்சி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்முடைய தமிழக முதல்வர் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப
அதை சாதுரியமாக அதெல்லாம் கையாளுறாரு. நம்முடைய தமிழக முதல்வர் ஆணைக்கணக்கு தான் நாங்களாம் இப்போ வந்திருக்கோம். அதெல்லாம் பார்வையிட சொல்லியிருக்காங்க. பார்வையிட்டு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரி செய்யணும்னு சொல்லி கட்டளை இட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற புகார்லாம் வந்து நாங்கள் அதிகாரிகிட்ட பேசிட்டு புகார் சார் வண்டலூர் உயிர் பூங்காவில் PRO பார்க்குறாரு. பத்திரிகையாளருக்கு சரியான மதிப்பு இல்லை, இந்த போன் எல்லாம் எடுக்கிறது இல்லை, எங்க டவுன் தெரியது இல்லை, தனியா ஒரு PRO போடுறது. அதாவது வண்டலூர் பூங்கா வந்து ஒரு மர்ம தேசம் போலவே இருக்கு. இது உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது பத்திரிகையாளர்களுக்கு சரியான முறையில தெரிவிக்கிறது இல்ல. சார் உங்களுக்கு தெரியாது சார், எல்லா போனும் பேக்ல போட்டு உங்களை பார்க்க விட மாட்டாங்க. அவர் எல்லா போன் எடுக்க மாட்டாங்க. இல்ல இது ஒண்ணு இல்ல. இப்ப ஒண்ணு நீங்க வந்துட்டு இப்போ ஒரு இப்போதைக்கு வந்து நம்ம இங்க பராமரிக்கிற விலங்குகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம அது கரெக்டா பதில் சொல்லலாம். அதிகாரி போன் எடுக்கல அப்படின்னா எந்த அதிகாரி போன் எடுக்கல? இன்னைக்கு பண்ணீங்களா? போஸ்ட் இல்லைங்களா? சரி சார், நாங்க அதை நாங்க ஆலோசனை பண்ணிட்டு ஒரு PRO நாங்க போடுறதுக்கு இறப்பு பிறப்பு எல்லாமே சாதாரண நடக்கிற விஷயம் தான். அதையே சில நோய்வாய்ப்பட்டு இருந்துச்சு, இல்ல வயது முதிர்வு காரணம் இருந்துச்சுன்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் போட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் சார். அதெல்லாம் இந்த நம்மளுடைய புரட்சி தளபதி அண்ணன் மாண்புமிகு CM அவர்கள் ஆட்சியில வந்து இனிமே அந்த தவறு நடக்காது. ஜம்முல 21 ஆண்டுகளுக்கு பிறகு சிறுத்தைப்புலி கொண்டு வந்தாங்க. பூனைன்றதுனால தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது அலட்சியமா இது வரைக்கும் தேடாம இருக்காங்க சார். காரணம் ஒரே வந்து 21 வருஷம் கழிச்சு வண்டலூர் ஜூக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேப்பர்ல படிச்சேன். 21 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. நாங்க தானே முயற்சி எடுத்து கொண்டு வந்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரியும். ஓகே, யாரு சொன்ன நாங்க தேடலைன்னா? இது வரைக்கும் தேடல இல்ல காணாம போச்சு நீங்க தான் சொன்னீங்க. 21 வருஷம் கழிச்சு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஜம்மு உயிரியல் பூங்கால இருந்து இங்க கொண்டு வந்தாங்க. அவரு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சரி சார், அந்த தவறெல்லாம் வந்து இனிமே நடக்காது சார். உங்களுக்கு உரிய மரியாதை இங்க வழங்கப்படும்.